மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். நலமாவும், வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிதுன ராசி காலில் விழுந்தாலும் காலிதான். அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மிதுன ராசிக்கான பலன்கள பார்க்க போறோம். 2025 மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமையான புத்தாண்டா, சந்தோஷத்தை முழுவதும் தரக்கூடிய புத்தாண்டா உங்களுக்கு அமையட்டுங்க. காலபுருஷ சக்கரத்துல 3வது ராசியா வலம் வரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்துடைய குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க. ரொம்ப பக்குவமா நடந்துப்பாங்க. புதன ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கிறதுனால, இவங்களுக்கு நிகரா இன்னொருத்தர நீங்க வைக்கவே முடியாது. புதனுடைய அம்சத்துல இவங்க பிறந்ததுனாலயும், மிதுன லக்னமா இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்களா இருக்கட்டும், மத்தவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிங்க. இவங்க பள்ளி பருவத்திலயோ, ஒரு கல்லூரி பருவத்திலயோ பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலும், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, "அடடா! இவங்களா இப்படி? இவனா? இவளா?" அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க. உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நெறைய விஞ்ஞானிகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. எல்லாரும் நம்மள உயர்வா தான் பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையும் கத்துக்கணுன்ற ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த சாதாரணமா தொட மாட்டாங்க. தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, அத முழுசா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, அதுல வெற்றி கொடி நாட்டுற வரைக்கும் அதுலருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணுனாக்கா, எல்லா விஷயத்திலயும் இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பெல்லாம் போகாது. நல்ல விதமாவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால வேற விதமாவும் யோசிப்பாங்க. நல்லது எது, கெட்டது எதுன்னு அறிந்து, ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு பலவீனமாவும் செயல்பட்டுரும். எல்லாரும் இப்ப யோசிப்பீங்க. இவ்ளோ புத்திசாலிங்க, வாழ்க்கையில இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்பா இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனா, இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும், இவங்களுடைய வாழ்க்கைய இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. உண்மதானா மிதுன ராசிக்காரங்களே? விடுங்க பாத்துக்கலாம். இப்படிங்கிற ஒரு போக்கு தான் இவங்கள இன்ன வரைக்கும் கஷ்டத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு. சொந்த வாழ்க்கையில கடையே பிடிக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்ப ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். இவங்களுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க அறிவுரை சொல்லுவாங்க. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்காண்டி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் துணை நிப்பாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் அந்த சம்பளத்த நீ என்ன பண்ணணும்? அடுத்து உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? உன்னுடைய குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்குன்னு, அப்படியே அச்சு வேற, ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் ஷீட்டுக்கு மட்டும் எழுதி குடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்சர் ஷீட் பிளாங்க்கா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு வச்சுருவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அப்படியே இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அந்த ஏணி மாதிரின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இவங்க எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு இவங்க அப்படியே இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சுப்பாங்க. இந்த பொய் சொல்றது, ஏமாத்துறது, மத்தவங்கள கால வாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுன்றது சுத்தமா தெரியாதவங்க. ஒரு புத்தகம், ஒரு திறந்த புத்தகம்னாக்க இவங்கள சொல்லலாம். எல்லா விதங்கள்லயும் வெற்றியாளர்கள். சொல்லப்போனாக்கா, பேச்சாளரா இருப்பாங்க, வழக்கறிஞரா இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனா, இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோனாக்கா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தோனாக்கா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாள்ல அடிக்கடி திருப்பதி போகணும். நெறைய திருப்பத்தையும், நெறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். பச்சை நிறத்த அதிகமா பயன்படுத்தணும். அதே போல புதன்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நல்ல முன்னேற்றத்த நீங்க உணர முடியும். சரிம்மா நீ சொன்னதெல்லாம் ஓகே தான். நாங்க அப்படிதான் இருக்கோம். என்ன ஒண்ணு இவ்ளோ யோசிச்சாலும் நாங்க எங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்கல தான். சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். இப்படியே பொழச்சுட்டோம். இனிமேலாவது எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அட வரக்கூடிய 2025வது எங்களுக்கு எப்படிம்மா இருக்கும்னு யோசிப்பீங்க இல்லையா? அதற்கான பலன் தான் முழுமையா நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது திருமண யோகம் இருக்கு. வீடு வாங்குற யோகம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. முக்கியமா குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, மிதுன ராசிக்காருக்கு இந்த 2025 அப்படிங்கிறது
குறிப்பிடத்தக்க வகையில வேலையில, சொந்த தொழில்ல சிறப்பான வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். உங்களுடைய அதிபதியுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள்ல பிறக்குது. புதன்கிழமையிலே பிறக்குது. எப்படிப்பட்ட யோகம்னு யோசிச்சு பாருங்க. மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. கடகடன்னு சொன்னாக்க மாற்றங்கள் வரும். அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல குதூகலம் நிறைய தொடங்கும். உறவுகளுடைய சேர்க்கையும் அதன் காரணமாக அனுகூலமான பலன் உண்டு. வாரிசுகளுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடக்கும். செய்யக்கூடிய தொழில்ல திடீர் வளர்ச்சி இருக்கு. அயல்நாட்டு வர்த்தகத்துல வெற்றி உண்டு. பங்கு வர்த்தகத்துல பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்கள வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க, நீங்க தான் இப்ப தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கால்ல வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பா சொல்லணும்னா, உன்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒண்ணு ஒழியணும், இல்ல உன்கிட்ட வந்து கால்ல விழணும். இதுதான் நடக்கும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ, ரொம்ப வந்துட்டு உங்கள நெருக்கடிக்கு ஆளாக்குனப்போ இவன யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும். இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பா அது ஒரு காலத்துல நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எனக்குன்னு ஒரு காலம் வருடா. அன்னைக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியாம தத்தளிச்சு நிப்பீங்கடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது இப்ப நடக்கும். அதான் தலைப்பு போட்டிருக்கேன்ல. காலில் விழுந்தாலும் அவங்க காலி தான். அது வந்து நீங்க அவங்கள வந்து தண்டிப்பீங்கன்னுலாம் சொல்ல கிடையாது. உங்கள கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுறீங்க. அட நாங்க யாரும்மா என்னம்மா பண்ண போறோம்? நாங்க பட்ட கஷ்டத்துக்கே நாங்க அதுலருந்து வெளிய வந்தா போதும்ன்னு யோசிக்கிறோம். எங்கள பண்ணவனுங்கள கடவுள் பார்த்துப்பான்னு யோசிச்சிருக்கீங்க இல்லையா? அத வந்து கடவுள் பார்த்துப்பாரு. எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க வருத்தம் பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களால நீங்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வாழ்க்கைய வெறுத்து போனீங்களோ, அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம். வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி அப்படியே வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாரி மிதுன ராசிக்காருடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்கு. பொதுவா இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்துல இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி. மத்தபடி அறிவு கூர்மையும், அன்புள்ளமும், செயலாற்றும் மிக்கவங்க நீங்க. தேவையான நேரத்துல அதெல்லாம் முழுமையா பயன்படுத்துவீங்க. முழுமையா வெளிப்படுத்துவீங்க. மத்தவங்க வந்துட்டு, "அடடா!" அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த பாஷா படத்துல ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. திடீர்னு பார்த்தாக்க அந்த மும்பையுடைய ஃபிளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. பாட்ஷா, பாட்ஷான்னு சொல்லுவாங்க. மத்தவங்கலாம் வந்து பார்த்தீனாக்க ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதே மாரி தான். இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப வீரியமிக்க விஷயம். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள வெளிப்படுத்துறப்போ மத்தவங்க, "அப்பா சாமி!" அப்படின்னு வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ற மாரி, திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அவ்ளோ சீக்கிரம் யார்ட்டயும் பேசிற மாட்டாங்க. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் உழைப்பு கூடினாலும், அவற்றுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதுசா வண்டி, வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாம, எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்கள்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. உங்கள சார்ந்து இருக்கிறவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வா இருக்கும். வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும், கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கு. வெற்றி உண்டு. மக்களுடைய மத்தியில மதிப்பும், மரியாதையும் உயரும். இப்போ வரைக்கும் பார்த்தது பொதுவான ஒரு பொது பலன்ங்க. இதுவே அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நட்சத்திரருடைய பலன்கள முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மிருகசீரிட நட்சத்திரம். முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய ஆண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு, தொழில்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாட்டுல வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள்ல லாபம் அதிகரிக்கும். அனைத்து விதங்களிலும் யோகமான நிலை இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்குது. உத்தியோகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வை வழங்கக்கூடிய காலகட்டம். வழக்குகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற நிலையை உண்டாக்கி கொடுக்கிறாரு. அடுத்ததான் இந்த வருஷத்திலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக்கி வைக்கிறார். நினைச்சத நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய நிலையை உருவாக்குறார். முயற்சிகள் எல்லாமே லாபமா மாறும். யோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார். அடுத்து ராகு கேதுவினுடைய சஞ்சாரம். ஆண்டு முழுவதுமே ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திரைத்துறையில இருக்கிறவங்களும் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது. பணம் பல வகைகள்ல வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதே நேரத்துல உயர்வும் இருக்கு. தொழில் நிலையில முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலா செயல்பட்டு இழந்த சொத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுது. நீண்ட கால கனவுகள் நிறைவேறுது. எதிர்பாராத ஆதாயம் உண்டு. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது
செலவை அதிகரிச்சாலும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. எதிர்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாரு. உங்க விருப்பங்களை நிறைவேத்தி குடுக்குறாரு. குறிப்பா தொழில், வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறார். குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்குறாரு. சுப காரியங்களை நடத்தி வைக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டுமே இந்த காலகட்டத்துல உண்டாக்குறாருங்க. வருஷம் முழுக்கவே குரு பகவானுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு. அதாவது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பிரகாசமான நிலையை உங்க வாழ்க்கையில உருவாக்குறாரு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு குடுக்குறாரு. பணியாட்களா இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு தொழிற்சாலையில வேலை செய்றீங்க, ஒருத்தங்க கீழ நீங்க வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு. அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பொதுப்படியா பார்த்தோம்னாக்க, இந்த வருஷம் முழுக்கவே யோகமான ஆண்டுன்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். வியாபாரம் விருத்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் லாபத்துல செல்லும். பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா, அது வெற்றி அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு செல்வாக்கு பெறக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் இயந்திர தொழிற்சாலை, ஸ்பேர் பார்ட்ஸ், டீச்சர்ஸா இருக்கீங்க, கலைஞர்களா இருக்கீங்க, அறுவை சிகிச்சை மருத்துவர்களா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் செய்றவங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் தொழில் ரீதியா வளர்ச்சி உண்டாகும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்றீங்களா? உழைப்பு அதிகரிக்கும். அதற்கேற்ற பலனும் அடைவீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பணியில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவினால நெருக்கடிகள் நீங்கும். பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க. திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்க திறமைக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலை பளு குறையும். ஊதியம் கூடும். அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுகள்ல பங்கேற்கக்கூடியவங்களுக்கு உடைய டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைப்படி செயல்படுவது ரொம்ப அவசியம். விளையாட்டுத்தனமான செயல்பாடுகளை ஒதுக்கிட்டு படிப்புல முழு கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க கூட இப்போ உடல்நிலை முன்னேற்றத்துக்கு போகும். பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த பாதிப்புகள் கூட குறைய போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுக்காரங்கிட்டே ஒற்றுமை உண்டாகும். புதுசா சொத்து வாங்குவீங்க. நினைச்சதை செய்து முடிக்கூடிய அளவுக்கு ஆதாயம் காணப்படும். சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வீடே பாத்தீங்கன்னாக்க குதூகலமா இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கேதுவிற்கு பூஜைகள் செய்து காலஹதீஸ்வரரை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்துச்சுன்னே சொல்லாங்க. புதன் ராகுவுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. பண வரவுல இந்த தடைகள் விலகும். நெருக்கடிகள் நீங்கும். அரசியல்ல மதிப்பு மரியாதை உயரும். கோயில்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க பொருளாதார மேம்படும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்கி கொடுக்கிறாரு. உடல்நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. தொழில்களுக்குரிய தடைகளை விலக்கி கொடுக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. வருமானத்துல ஏற்படும் தடைகளையும் விலகி போகும். பகைவர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகளும் விலகும். அடுத்தது ராகு கேதுனுடைய சஞ்சாரம். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியா மாறும். தன்னம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். கேட்ட இடத்துல உதவி தேடி வரும். புதுசா தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேலை இல்லாதவங்க கூட உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். ராகேதுனுடைய சஞ்சாரமும் சாதகம். அடுத்து குருனுடைய சஞ்சாரம். திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வரன் தேடி வரும். குருவினால வாழ்க்கை வளமாக மாறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால வருமானம் பல வகைகள்ல அதிகரிக்கும். உடல்நிலையில இந்த பாதிப்புகளும் நீங்குதுங்க. மனசுல இருந்த பயம் போகும். எண்ணங்கள் எளிமையா நிறைவேறும். வழக்குகள்ல வெற்றி உண்டாகும். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். நீங்க அரசு வழியில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறாரு. தொழில் தொடங்கும் முயற்சிகளுக்கு வழி அமைச்சு கொடுக்கிறாரு. லாபத்தை அதிகரிக்கிறாரு. எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறாரு. வழக்குகள்ல சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு. ஆரோக்கியத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க. பொது பலன்களா பார்த்தோம்னாக்க கிரகநிலைகளுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் சாதகமா இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாக மாறும். திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடி நடக்கும். வழக்குகள் சாதகமா மாறும். நீங்க எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க தொழில முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். சிலர் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வாகனம், இயந்திரம், பதிப்பகம், கல்வி, கமிஷன், ஏஜென்சி, பங்கு வர்த்தகம், தொலைக்காட்சி, சினிமா, ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் குறையும். உழைப்பிற்கும் மதிப்பு மரியாதை உண்டாகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க கிட்ட பாராட்டுகள் கிடைக்குங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி அடையும்.
உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சச்சரவுகள் விலகும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அரசு பணிக்கு முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றி உண்டாகும். சுய தொழில பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். விரும்பிய பொருளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அடுத்த கல்விய பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். கவனச்சிதறல் இல்லாம முழு கவனத்தோட படிப்புல ஈடுபட்டீங்கன்னா, எதிர்பார்த்தத விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு உடல்நிலை இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். இனம் புரியாத நோயால அவதிப்பட்டவங்களுடைய நிலை கூட மாறுங்க. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சங்கடமான நிலை மாறத் தொடங்கும். வருமானத்தால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, தொழில் தொடங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். நவீன பொருட்களை வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவெண்காடு புதன் பகவானை தரிசிக்க நன்மைகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். அடுத்தா புனர்பூசம். உங்கள பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். விரும்பியது கைக்கு வந்து சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்புகளும், பதவிகளும் வரும். மத்தவர்களால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுறது மட்டும் இல்லாம, அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க நிலை உயர்ந்து போகும். மத்தவங்களால செய்ய முடியாதத கூட இப்ப வந்துட்டு எளிமையா செய்து காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஆன்மீக பயணம் போவீங்க. புதிய முயற்சிகள் அதுல வெற்றி அடைவீங்க. எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலைக்காக, உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும். தொழில லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்கள் மாறும். சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே அதிர்ஷ்ட பலன்களை வழங்குதுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சி எல்லாமே லாபம். குறிப்பா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து முன்னேற்றத்தை உண்டாக்கும். வருமானத்தை அதிகரிக்கிறாரு. செல்வாக்கை அதிகரிக்கிறாரு. குறிப்பா அந்த சனி பகவான் என்ன பண்றனாக்கும், வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சரி செய்து உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. அடுத்து ராகு கேதுவோட சஞ்சாரம். தொழில், வியாபாரம் லாபமா மாறும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும். தொழில் தொடங்குவதற்கான நீங்க எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும். முயற்சி வெற்றியா மாறும். வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறுது. நீங்க வேலை பார்த்த இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் சரியாகுது. துணிச்சலுடன் செயல்பட்டு எதையும் சாதிப்பீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் சரி, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும். அடுத்து குருவினுடைய சஞ்சாரம். தொழில் வியாபாரத்தை முன்னேற்றத்தை கொண்டு போறாரு. குறிப்பா கடன்களை சரி செஞ்சு கொடுக்குறாரு. வருமானத்துல இருந்த தடைகளை சரி செய்யறாரு. உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாரு. பண வரவை அதிகரிக்கிற. செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில், குடும்பம், உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை கொடுக்கிறாரு. முக்கியமா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்துறாரு. பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றாரு. உடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துற. செல்வாக்கு உயர்த்துறாரு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பணி உயர்வும் அமையும். பொது பலன்களை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது. முயற்சிகள் வெற்றியா மாறுது. கடன்களால் ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது. வேலையில இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது. தொழில லாபம் அதிகரிக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதாரம் உயரும். அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வெற்றி, துணிச்சல் எல்லா விதங்களையும் நன்மை. இலக்கை அடைய முடியும். தொழிலை பொறுத்திருக்கும் மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சின்னத்திர, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், குடிநீர், விவசாயம் இந்த மாதிரியான தொழில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க. எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். இதே ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா, உழைத்தாலும் உயர்வில் இந்த நிலை மாறி உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை உண்டு. புதுசா பொறுப்புகள் வரும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளருடைய நிலை உயருங்க. பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல்நிலை சீராகுது. கணவர் மற்றும் குடும்பத்தினரிடையே பாராட்டுகளை பெறுவீங்க. திருமண வயதிற்கு உங்களுக்கு தகுதியான வரன் அமையும். வேலை தேடுறவர்களுக்கு உங்களுக்கு தகுதியான வேலை அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உயர்கல்வி பெறக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறுங்க. உடல்நிலையை பொறுத்திருக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். படுக்கையில இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சையின் காரணமா நடமாட ஆரம்பிப்பீங்க. மூச்சு திணறல், நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகிடுங்க. குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தினுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்ப உறவை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். வெளி வட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை
சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமா மாறுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து 2025 அப்படின்றது மிதுன ராசிக்கு யோகமான ஆண்டு தான் பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. மிதுன ராசி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. நீங்க உங்க வேலையில அலட்சியம் காட்டக்கூடாது. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டா போதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. கடவுளுடைய அனுகிரகத்தினால ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.